ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் 2021க்காக ஒரு நாளைக்கு 10 எம்சிக்யூன்னு 50 நாளைக்கு 500 எம்சிக்யூ தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் 2. ஆல்ரெடி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் 1 பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர் 2. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். விச் ஒன் இஸ் ஏ நாட் ஏ லிகான்? கொஷின் நம்பர் 54. விச் ஒன் இஸ் ஏ நாட் ஏ லிகான்? இதில் எது லிகாண்ட் இல்லை அப்படின்றது தான் கேள்வி. பொதுவாகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸாக இருக்கும். அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதில் இந்த மெட்டல் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த மெட்டல்ஸ் எல்லாமே எப்போவுமே எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த சைனடுன்றது என்னென்னா இதுதான் வந்து லிகாண்ட். பொதுவாகவே லிகாண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். எஃப்இ வந்து என்னவாக இருக்கும்? எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது மெட்டல் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாகவும் லிகாண்ட் வந்து எலக்ட்ரான் ரிச்சாகவும் இருக்கும். ஸோ அதனால் மெட்டலை வந்து நம்ம லூயிஸ் ஆசிட்னும் லிகாண்டை லூயிஸ் பேஸ்னு சொல்லுவோம். அங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் நான் வரைஞ்சிருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன், குளோரின் இது எல்லாத்துக்கும் பார்த்தா லோன் பேர் இருக்கும். ஸோ லோன் பேர் இருந்தால் அது என்னது? எலக்ட்ரான் ரிச். அப்போ எலக்ட்ரான் ரிச்னா அது என்னது? லிகாண்ட். பட் BF3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்டரில் மொத்தமாகவே 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆக்டெட்னா 8 எலக்ட்ரான். பட் இது எதையே ஃபில் பண்ணலை, ஆக்டெட்டே ஃபில் பண்ணலை. அப்போ இது வந்து என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் அது என்னவா ஆக்ட் ஆக முடியாது? லூயிஸ் லிகாண்டாக ஆக்ட் ஆக முடியாது. சரியா? ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி BF3. கொஷின் நம்பர் 160. ஒரு ஸ்கொயர் பேனார் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதோடைய ஹைப்ரிடைசேஷன், அதோடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓரியன்டேஷன் அப்படின்னு கேட்கலாம், அதோடைய அட்டாமிக் ஆர்பிட்டால்னு கேட்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே உங்களுக்கு ஸ்கொயர் பிளேனான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இதோடைய அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் விஷயம் ஒன்று தான். இந்த டேபிள் அப்படியே படிச்சுக்கணும். சரியா? ஸோ வந்து ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கூட அது என்ன ஷேப்புன்னு பார்த்துட்டு அப்புறம் ஓரியன்டேஷன் பார்த்துக்கலாம். அந்த ஓரியன்டேஷன்லாம் அப்படியே மெமரி பண்ணிக்கணும். நம்மளுக்கு கேட்டது ஸ்கொயர் பிளேனார். ஸோ ஸ்கொயர் பிளேனார்னா S PX PY DX ஸ்கொயர் Y ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி S PX PY DX ஸ்கொயர் மைனஸ் Y ஸ்கொயர். கொஷின் நம்பர் 34. த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் அப்சார்ப்ஷன் இன் ஏ விசிபிள் ரீஜியன். இது 2-3 டைப்பில் கேள்வி கேட்கலாம். பட் ஆன்சர் வந்து ஒன்று தான். ஸோ அந்த காம்பவுண்டை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு என்ன வேணும்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வேணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸோடைய இன்க்ரீசிங் ஆர்டர். இது அப்படியே மெமரி பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் இருக்கிற காம்பவுண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வேவ் லென்த். இங்கே கேட்டிருந்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் வேவ் லென்த். ஆச்சா? ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜி. இதே கேள்வி அப்படியே எனர்ஜிக்கு மாற்றி கேட்டாங்க. இந்த 4 காம்ப்ளெக்ஸில் எதுக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்னு கேட்டால் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் எது டாப்பில் இருக்குதோ அதுக்கு தான் என்ன அதிகம்? எனர்ஜி அதிகம். அடுத்து அப்படியே ட்ரான்ஸ் எஃபெக்ட் கேட்டாலும் ட்ரான்ஸ் எஃபெக்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ். அப்படி பார்த்தோன்னா இங்கே நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் விசிபிள் ரீஜன் அப்போ பார்த்தோன்னா இங்கே 3 லிகாண்ட் இருக்குது. EN NH3 H2O. ஸோ EN வந்து அதிகம், அப்புறம் NH3, அப்புறம் தான் H2O. அப்போ ஆர்டர் வந்து என்னது? EN NH3 H2O. இது வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வந்து வேவ் லென்த்துக்கு என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இந்த ஆர்டர் அப்படியே என்ன பண்ணிக்கணும்? இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே இன்வெர்ஸ் பண்ணால் என்ன வரும்? EN NH3 H2O. ஸோ ஆப்ஷன் வந்து D. கொஷின் நம்பர் 18. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் D6 ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. வாட் இஸ் த எனர்ஜி அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா CFT தெரியணும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CFTயில் 2 டைப் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. ஒன்று ஆக்டாஹெட்ரல், இன்னொன்று டெட்ராஹெட்ரல். அதாவது இந்த 5 பாக்ஸ் தான் 2ஆக பிரியும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் 3 2, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் 2 3. அப்புறம் அதோடைய எனர்ஜி லெவல், அதாவது இந்த க்ரீனுக்கு கீழே இருக்குல்ல, இதுக்கு வந்து மைனஸ் போட்டுக்கணும் 2/5. இதுக்கு வந்து மேலே ப்ளஸ் போட்டுக்கணும், அது 3/5. டெட்ராஹெட்ரலாக இருந்தால் மேலே அதே தான், பட் ஆனால் மேலே 2/5 ஆகிடும், கீழே -3/5 ஆகிடும். இந்த வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ நம்மளுக்கு D6 கொடுத்துருக்காங்க ஆக்டாஹெட்ரல். அப்போ இதுதான் D6 ஆக்டாஹெட்ரல். ஸோ இப்போ Dயில் எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டேன். லோ ஸ்பின். லோ ஸ்பின்னா என்னென்னா முதல்ல கீழே ஃபில் ஆகி முடிச்சுட்டு தான் எலக்ட்ரான் எங்கே போகும்? மேலே போகும். ஸோ அப்போ 6 எலக்ட்ரானும் கீழேயே ஃபில் ஆகிடும். எலக்ட்ரானால் என்ன பண்ண முடியாது? மேலே போக முடியாது. ஹை ஸ்பின்னாக இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ உங்களுக்கு ஹை ஸ்பின்னுக்கு இது எழுதி காமிக்கிறேன். இப்போ ஹை ஸ்பின்னில் 6 எலக்ட்ரான் கையில் இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபில் ஆகிட்டு அப்புறம் மேலே போயிட்டு அப்புறம் தான் கீழே வரும். பட் இது லோ ஸ்பின்ன்றதுனால கீழே ஃபில் ஆகிடும். சரியா? அப்போ அப்படி பார்த்தோன்னா இங்கே 6 எலக்ட்ரான் இருக்கா? -2/5 இன்ட்டு எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு 6 எலக்ட்ரான்.
ப்ளஸ் பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜினா என்னென்னா, இப்போ இங்கே எத்தனை மொத்தம் பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது? 3 பேர். இங்கே எவ்வளோ இருக்குது? 1. இதுக்கு இது என்ன பண்ணிடணும்? கேன்சல் பண்ணிடணும். இப்போ பேலன்ஸ் இங்கே எத்தனை இருக்குது? 2 பேர் எலக்ட்ரான். ஸோ 2p. ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா சி -2/5 டெல்டா நாட். அந்த டெல்டா நாட்ன்றது தான் அந்த 6 எலக்ட்ரான் சொன்னால அது, ப்ளஸ் 2 பேரிங் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 117. ஒரு காம்பவுண்ட் இருக்குது, PtCl2NH3,4Br2 அண்டு PtBr2NH3,4Cl. இதில் இது எந்த டைப் ஆஃப் ஐசோமர் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஐசோமரை பொறுத்த மட்டும் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று ஸ்டீரியோ. ஸ்டீரியோன்றது தனியாக படிக்கணும். இப்போ ஸ்ட்ரக்சரல் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சரில் 4 கேட்டகரி இருக்குது. அயனைஸ்ட், ஹைட்ரேட்டட், லிங்கேஜ், கோஆர்டினேஷன். அயனைஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த 2 கேஸ் எடுத்துப்போம். இதில் ஃபஸ்ட் கேஸில் பிஆர் உள்ளே இருக்குது, SO4 வெளியே இருக்குது. ஆனால் செகண்ட் கேஸில் SO4 உள்ளே இருக்குது, பிஆர் வெளியே இருக்குது. அப்படி இருந்தால் அது அயனைசேஷன். இப்போ ஹைட்ரேட்டட்னா என்னென்னா, இப்போ இங்கே 6 வாட்டர் மாலிகுல் இருக்குது. பட் ஆனால் இந்த கேஸில் 5 வாட்டர் மாலிகுல் உள்ளேயும் 1 வாட்டர் மாலிகுல் வெளியும் இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ஹைட்ரேட்டட் ஐசோமர். இப்போ லிங்கேஜ் ஐசோமர். இப்போ இந்த கேஸ் எடுத்துப்போம். இங்கே N வந்து CO கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே N வந்து CO. பட் இங்கே வந்து O வந்து CO கனெக்ட் ஆயிருக்கு. சேம் லிகான், சேம் கான்செப்ட், வெளியே இருக்கிறதெல்லாம் சேம். பட் இந்த கேஸில் N வந்து CO கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கேஸில் ON1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா O வந்து CO கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி கனெக்ட் ஆயிருந்தால் லிங்கேஜ் ஐசோமர். கோஆர்டினேஷன் ஐசோமர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் கோபால்ட் கூட NH3 இருக்குது, குரோமியம் கூட சைனைட் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் கோபால்ட் கூட சைனைடும் CR கூட NH3 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் அது கோஆர்டினேஷன் ஐசோமர். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே BR உள்ள CL வெளியே மாறி வந்திருக்கு. அப்படி இருந்தால் அது என்னது? அயனைசேஷன் ஐசோமர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 179. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதில் இது ஸ்ட்ராங் லிகாண்ட். அதாவது இந்த 4 லிகாண்டில் எந்த லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட் கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். அப்படின்னா 2 டைப்பில் கேட்கலாம். இந்த கேன்றது தான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இன்னொன்று ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு 2 இருக்குது. ஒன்று ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், இன்னொன்று ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்தால் லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்தால் லிகாண்ட் வந்து வீக் லிகாண்ட். அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ராங் லிகாண்ட், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ராங் லிகாண்ட். இப்போ இந்த 4 கேஸில் எதுக்கு கே வேல்யூ அதிகமாக இருக்குன்னா 2 × 10⁻27. அப்போ அதுதான் என்னது? ஸ்ட்ராங் லிகாண்ட். இதுவே EQ வேல்யூ, கே EQ வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்த வேல்யூ கே EQ கம்மியாக இருக்கோ அதுதான் என்னது? ஸ்ட்ராங் லிகாண்ட். இப்போ சப்போஸ் இதை கே EQன்னு வச்சுப்போம். அப்போ இதில் எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது? 9.5 × 10⁸. இதுதான் என்னது? ஸ்ட்ராங் லிகாண்டுன்னு கணக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 178. CH3MgBr இதெல்லாம் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஏன் CH3MgBr வந்து ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் ஏன் அப்படின்றது தான் கேள்வி. பொதுவாகவே கார்பன் அண்ட் மெட்டல் இந்த 2மே ஒன்றா சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். பட் கிரிக்னாய்டு தான் என்ன பண்ணார்னா முதல்ல கார்பனையும் மெட்டலையும் ஒன்றா சேர்த்து கிரிக்னாய்டு ரியேஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஸோ அப்போ CH3MgBr இதுதான் கிரிக்னாய்டுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது இது வந்து ஒரு மெட்டல், இது வந்து ஒரு கார்பன். கார்பனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்கானிக்னு சொல்லுவோம். அதுதான் ஆர்கனோ. அடுத்து வந்து ஒரு மெட்டல், ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். அப்போ கார்பனுக்கும் எம்ஜிக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்கனோ மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து பி. கொஷின் நம்பர் 69. Which of the following the ionic species will impact the color in aqueous solution? இது அப்படியே கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக கொடுத்துருந்தா கூட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வச்சு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த டேபிளை மெமரி பண்ணிக்கணும். சரியா? அதன்படி பார்த்தீங்கன்னா TiC4+ வந்து கலர்லெஸ். அதே மாதிரி காப்பர் 2+ என்னென்னா காப்பர் ஜிங்க் 2+ என்னது? கலர்லெஸ். குரோமியம் 3+ மட்டும்தான் கலர். சரியா? ஸோ டைட்டானியம் 4+, ஜிங்க் 2+லாம் கலர்லெஸ், குரோமியம் 3+ தான் என்னது? கலர். ஸோ ஆப்ஷன் வந்து டி. கொஷின் நம்பர் 87. த காம்ப்ளெக்ஸ் அயான் ஷோன்டு பை இந்த 4 காம்பவுண்டில் எது காம்ப்ளெக்ஸ் அயான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. பொதுவாகவே டி பிளாக் எலமெண்ட், எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக்கில் போரான் ஃபேமிலி இது மட்டும் என்னவா ஷோ பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற இந்த எலமெண்ட் போரான் ஃபேமிலியில் இருக்கிற இந்த எலமெண்ட் இது மட்டும் தான் என்ன ஃபார்ம் பண்ணுன்னா மெட்டல் ஆட்டமாக, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக பிஹேவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா காப்பர், ஏஜி, கோல்டு இது எல்லாமே என்னென்னா காம்ப்ளெக்ஸ் அயானாக ஃபார்ம் ஆகும்.
ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபோவ். Question number 194. The coordination compound impact to biological system. The following statement is incorrect. இதில் எது வந்து incorrect statement? இது வந்து application based question. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓரலாக இருக்குது. அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன், பயாலஜிக்கல் அப்ளிகேஷன், இது அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஹீமோக்ளோபினோட அப்ளிகேஷன், குளோரோஃபிலோட அப்ளிகேஷன், விட்டமின் B12, அதர் யூசஸ், மெட்டாலர்ஜிக்கல் ஆப்ஷன், ஃபோட்டோகிராஃபி, மெடிக்கல் ஃபீல்ட், இதில் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சின்ன ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டாலர்ஜிக்கல்னால் சில்வர், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குளோரோஃபில் இஸ் க்ரீன் பிக்மெண்ட் பிளான்ட் கண்டெயின் கால்சியம் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக அது வந்து மெக்னீஷியம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.